அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, நெருங்கின உறவினர்னாலும் சரி, நெருங்கின நண்பர்கள்னாலும் சரி, அதிகம் தெரிஞ்ச நபர்கள்னாலும் சரி, அவங்களுக்கு நம்ம ஜாதகம் பார்க்கும்போது சில தடுமாற்றம் இருக்கும். அது எந்த மாதிரியான தடுமாற்றம் வரும், அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஜாதகம் தான் இது. இப்போ இந்த ஜாதகத்தை நான் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். இவர் எனக்கு நீண்ட காலம் தெரிஞ்ச ஒரு நபர் தான். இவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். இவர் நல்லா சம்பாதிக்கக்கூடிய நபர், நிறைய வசதியான நபர் தான். நம்ம வெளித்தோற்றத்திலேருந்து பார்க்கும்போது இவர் நல்லா சம்பாதிச்சு நல்ல வசதியாக இருக்கிற நபர் தான். அது தெரிஞ்ச நபர்கள் போது நம்ம அந்த ஜாதகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இவர் அவங்கள பற்றி ஓரளவு நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதை நம்ம மைண்டில் ஏற்றக்கூடாது. ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதை தான் சொல்லணும். இந்த ஜாதகத்தை நான் சொல்கிறேன், நான் எதனால் இப்படி சொன்னேங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா, கும்ப லக்னம், லக்னத்திலேயே சூரியன், 2ஆம் இடத்துல சந்திரன், 5ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல செவ்வாய் சனி, 9ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல புதன் சுக்கிரன். இதுதான் இவருடைய ஜாதக அமைப்பு. இப்போ இந்த ஜாதகத்தில் நான் பார்த்த உடனே இவருக்கு எந்த திசை நடந்துகிட்டு இருந்ததுன்னா, இவர் ரேவதி 3ஆம் பாதத்தில் பிறந்திருக்காரு. புதன் திசை 7 வயசு வரைக்கும், கேது திசை 14, சுக்கிர திசை 34 வயசு வரைக்கும், சூரிய திசை 40 வயசு வரைக்கும், சந்திர திசை இப்போ நடந்துட்டு இருக்கு. 1 வருஷம் ஆகுது சந்திர திசை தொடங்கி. ஜாதகத்தை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்துல, அதாவது 6ஆம் அதிபதி, கும்பலக்னத்துக்கு வரவே கூடாத சந்திரன் 24 டிகிரியில் இருக்க, அங்கே செவ்வாய் சனி 2 பேருமே, செவ்வாய் 25 டிகிரி, சனி 28 டிகிரி, டைரக்டாக சனி செவ்வாயோட தொடர்பை பெறாரு. குரு வீட்டில் உட்கார்ந்த ஒரே காரணத்தினால நல்லது செஞ்சிட மாட்டார். சனி செவ்வாய் 2 பேரோட தொடர்பில் 6ஆம் அதிபதியாகி 6ஆம் இடத்துக்கு கோணத்தில் 9ஆம் வீட்டு 6க்கு 9ல் உட்காந்துருக்காரு இவர். அப்போ 6ஆம் இடத்து பலன்களை செய்ய தயாராயிட்டார். பாவத்துவமாக இருக்கிறதுனால 6ஆம் இடத்து கெடு பலன்களை செய்ய தயாராயிட்டார். நான் கேட்ட கேள்வி கடன் பிரச்சனையில் இருக்கீங்க, ஹெல்த் இஷ்யூஸில் இருக்கீங்க, வம்பு வழக்கு இந்த மாதிரி இதில் பிரச்சனைகளை நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்னேன். ஆமாங்க அப்படின்ட்டாரு. ஏன்னா நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் நல்ல வசதியான ஆள் தான் தெரியும், வெளியில இருந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கடன்லாம் இருக்காது, நீங்கள் ஹெல்த்தியான நபர் தான், பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராகவே இருப்பார், அப்போ ஹெல்த்தியான நபர் தான். இந்த மாதிரி நம்ம ஒருத்தங்களை பார்த்துட்டு அதை மைண்டில் நம்ம ஏற்றக்கூடாது. ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதை சொன்னோம்னா அது பலிக்குங்கிறதுக்கு ஒரு உதாரண ஜாதகம். நான் சொன்ன உடனே அவர் உண்மையிலேயே அவர் இது பண்ணிட்டார், ஸ்டன் ஆயிட்டார். அவர் என்னன்னா, நான் சொன்னது எப்படின்னா, கும்பலக்னத்துக்கு வரவே கூடாது, சந்திர திசை தொடங்கியிருக்கு, அந்த சந்திரன் பாவத்துவமாக இருக்காரு, 6ஆம் வீட்டுக்கு மறையாமல் இருக்கார். அப்போ 6ஆம் இடத்து பலன்களை தான் அவர் செய்வார். அதனால தான் நான் கான்ஃபிடென்ட்டாக சொன்னேன். அதே மாதிரி 15 லட்சம் ரூபாய்க்கு மேலே கடன் இருக்குதுங்க. அதே மாதிரி நீர் சந்திரன் நீர் கிரகம் இல்லையா, நீர் சம்பந்தப்பட்ட அந்த யூரினரி பிரச்சனையை அவருக்கு கொடுத்துட்டாரு. கல்லடைப்பு, யூரின் குழாய் இன்ஃபெக்ஷன், அந்த மாதிரி பிரச்சனைகளை அவர் வந்த உடனே கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஜாதகத்தை ஜாதக ரீதியாக தான் பார்க்கணுமோ ஒழிய, அவங்களோட உறவு முறை, அவங்க யார் என்ன, அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, இப்படிலாம் நம்ம பார்த்து பலன் சொன்னீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஜோதிடர்கள் தடுமாறிடுவீங்க. ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதை நீங்கள் சொல்லிங்கன்னு வச்சுக்கோங்க, கான்ஃபிடென்ட்டாக சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அவங்க நம்மள்ட்ட சரண்டர் ஆகிடுவாங்க. இதே மாதிரி இன்னொரு ஜாதகத்தில் என்னோட ஃப்ரெண்டு தான், அவர் கப்பலில் வேலை பார்க்குறாரு. அவருக்கு கடக வீடும் கடகாதிபதியும் அதிக சுபத்துவமாக இருக்கும். கப்பலில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. மாதம் 2 லட்ச ரூபாய்க்கு மேலே சேலரி வாங்குறாரு. எனக்கு தெரியும், மாதம் 2 லட்ச ரூபா சேலரி வாங்குறாரு. அப்போ நல்ல நிலைமையில தானே இருக்கணும். ஒரு தடவை ஜாதகம் பார்க்கும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக ஜாதகம் காட்டுது. இருந்தா கூட நான் என்ன பண்ணேன்னா, இப்போதைக்கு நீ நல்லா இல்லை, எதுவுமே உன்ட்ட இல்லை அப்படின்னு தான் சொன்னேன். உண்மைதான் ஒத்துக்கிட்டாரு. அதனால எப்பவுமே ஒரு நபர்களை நீங்க பார்க்கும்போது அவங்கள்ட்ட ஜாதக ரீதியான பதில்களையே நீங்க சொல்லி பழகணுமோ வரைய, தெரிஞ்ச நபர்கள்ட்ட நம்ம அவங்களோட ஸ்டேட்டஸ், அவங்க குணாதிசயம், அதெல்லாம் நம்ம ஞாபகத்தை வச்சுக்கிட கூடாமல் நீங்க பலன் சொல்லி பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு நல்ல முறையிலேயே பலிக்கக்கூடிய பலன்களாகவே இருக்கும். ஓரளவு கான்ஃபிடென்ட்டாக நம்ம சொல்ல முடியுங்க. ஜாதக அடிப்படையில் சொல்லணும். அதுதான் இன்றைக்கி நான் டாப்பிக்காக இது ஒரு நல்ல ஜாதகமாக இருந்தது. அதாவது பார்க்குற தோற்றத்துக்கும் ஜாதக அமைப்புக்கும் ரொம்ப முரண்பட்ட ஜாதகம். அந்த அமைப்புக்கு இந்த ஜாதகத்தை நான் எடுத்துகிட்டு வந்தேன். கான்ஃபிடென்ட்டாக ஜாதகத்தில் என்ன இருக்குதோ அதில் பலன் சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்ல முறையிலேயே நீங்கள் சிறந்து விளங்க முடியுங்க. ஓம் நமச்சிவாயா.